தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். மத்திய அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் இத்தனை சிம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக தண்டனையாக அபராதம், சிறை தண்டனைலாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த வீடியோவில் உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, என்ன தண்டனை, எத்தனை சிம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் நம்ம சேனல் உங்களுக்கு ஒருவேளை பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பாருங்கள், ஒரே நபரின் பேரில் 10 சிம்கள் இருந்தால் 3 ஆண்டுகள் சிறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு தனிநபர் பேரில் 10 சிம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது 50,000 அபராதமும், அதன் பிறகும் தொடர்ந்தால் 2 லட்சம் வரை அபராதம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்றுனா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய சிம் உங்கள் பேரில் வாங்கியிருப்பீங்க, உங்கள் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க, நிறைய சிம் கார்டை நீங்கள் தூக்கி போட்டிருப்பீங்க, தொலைஞ்சிருக்கலாம். பட் ஆனால் எல்லா சிம்மும் உங்கள் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகி அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆகி இருக்கும் பொழுது நீங்கள் அடிஷ்னலாக சிம் வாங்கும்போது உங்களுக்கே தெரியாமல் அது எத்தனை கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சிறை தண்டனை உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு புதிய கட்டுப்பாடாக கொண்டு வந்திருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டோட லிங்க் கிளிக் பண்ணி அந்த பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த புதிய சட்டத்தை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்லேயே பாருங்கள், நோ யுவர் மொபைல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை ரெக்வெஸ்ட் வந்திருக்கு, எத்தனை ரெக்வெஸ்ட் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நோ யுவர் மொபைல் கனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேற ஒரு பேஜ்குள்ளே போவீங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ். இந்த பேஜில் எடுத்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட 10 இலக்க மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கோடில் லெட்டர் கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால்னு பார்த்து கரெக்டாக கொடுத்துட்டு வேலிடேட் கேப்சா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்குங்க. ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபியை கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட மொபைல் நம்பர் லாஸ்ட்டு 4 டிஜிட் வந்திருக்கும். ஸோ இது செக் பண்ணிக்கோங்க, இது உங்கள் மொபைல் நம்பர் தானா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது உங்கள் மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், நாட் மை நம்பர் அப்படிங்கிறத கொடுத்து ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது உங்கள் நம்பராக தான் இருக்குது அப்படின்னா, ஒருவேளை இந்த நம்பர் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த சிம் உங்கள் பேர்லேயே இருக்கும். ஒருவேளை இந்த சிம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நாட் மை நம்பர் அப்படின்னு கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த சிம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நாட் ரெக்யர்டு அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், இந்த நம்பர் எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் நாட் ரெக்யர்டுன்னு கிளிக் பண்ணி இந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆர் யூ ஷுர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை போகணும் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் ஆகிடும். உங்களோட ரெக்வஸ்ட் ஐடி சப்மிட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்களா, நாட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்களான்ற டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த க்ளோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதை நீங்கள் செக் பண்ணும்பொழுது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.